அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளுக்கு சவால்கள் சிக்கல்கள் வாழ்க்கையில வரத்தான் வருது. அதை நம்ம எந்த விதமான மனப்போக்கோடு சந்திச்சாக்கா அதையும் நாம மேற்கொள்ளலாம், வெற்றி கொள்ளலாம். இதை பத்தி நம்ம யோசிக்கணும். ஒரு விவசாயி ஒரு கழுதையை வச்சிருந்தார், ஒரு கழுதை வச்சிருந்தார். அந்த கழுதையை அவர் ரொம்ப காலம் வச்சிருந்தாரு. இப்ப அந்த கழுதை கொஞ்சம் வயசாகி போச்சு. ஒரு நாள் அந்த கழுதை என்ன பண்ணுச்சு, போய் கிணத்துல அந்த சுவர் இல்லாத கிணத்துல தவறி விழுந்துடுச்சு. உடனே இந்த விவசாயி போய் பார்த்தாரு. அந்த கழுதை என்னை காப்பாத்துன்னு கத்துச்சு. இந்த விவசாயி என்ன பண்ணாரு, இது வேலை செய்ய வேண்டிய காலத்தெல்லாம் வேலை செஞ்சிருச்சு, முடிஞ்சு போச்சு, இப்ப வயசாகி போச்சு, இப்ப தண்டமா நான் அதுக்கு தீனி தான் போட வேண்டியதா இருக்குது. அது எனக்கு சிரமம் தான். இனிமேட்டு அதை வெளியே எடுத்து அதை அதை சரி பண்ணி அதுக்கு ஆகாரம் கொடுத்து அது என்ன எனக்கு பயன்பட போகுது? அது ஒண்ணுமே கிடையாது. ரெண்டாவது, இந்த கிணறும் ஒரு பாழடைஞ்ச கிணறு தான். சரி, இனிமே எடுத்தா அந்த கிணறு வீணா போயிடணும்ன்ற வருத்தமும் எனக்கு கிடையாது. சரி, ரேட்டு இதை முடிச்சுக்குவோம் இதை மேலே. ஆனா அது கத்துது பாவம். அது என்ன செய்யறது, சீக்கிரமா ஆனந்தமா சாவறதுக்காவது ஏற்பாடு பண்ணுவோன்ட்டு இவங்க பண்ணையில வேலை செஞ்ச ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டு, இங்க எல்லாம் சுத்தி ஆளுக்கு மண் எடுத்து உள்ள போடுங்கடா, போட்டு கிணத்துருப்புங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த விவசாயி. அவர் என்ன நினைச்சாரு, மண் எடுத்து போட்டவுடனேக்கா அது உயிரோடவே புதைக்கப்படும், அது இறந்துடும், ஒன்று கிணறும் மூடிடும், அந்த கழுதனுடைய வாழ்க்கையும் முடிஞ்சிடும் இன்னட்டு முடிவு பண்ணிட்டாரு. அவர் சொல்லிட்டாரு. அவர் போயிட்டார். சுத்தி அவங்க ஆளுங்கள்லாம் மம்முட்டி எடுத்து அந்த பொருட்களை எடுத்து மண்ணாண்டி போடுறதுக்கு துவங்கினாங்க. இந்த கழுதைக்கு ஒரு பயம், ஒரு அதிர்ச்சி, ஒரு குழப்பம், ஒரு வலி எல்லாமே இருந்தது அந்த குதிரைக்கு. அந்த கழுதைக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. உடனே பார்த்தா டப்பு டப்புன்னு மேல இருந்து தொப்புன்னு மண்ணு விழுது, முதுகுல விழுது. உடனே அந்த இது என்ன பண்ணுச்சு, ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலுப்புச்சு. அந்த மேல விழுந்த மண்ணெல்லாம் கீழே விழுந்துருச்சு. இத மாதிரியே தொடர்ந்து அது செஞ்சது. அப்போ பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னாக்கா, அந்த மண்ணு விழுந்த அடுத்த வினாடி அது தலையும் உடம்பையும் சிலுத்து ஆட்டுனதுனால அந்த மண்ணெல்லாம் கீழே விழுந்தது. கீழே விழுந்த மண்ணு மேல அது ஏறி நின்றுச்சு. அதே போல மீண்டும் ஒரு முறை மண்ணு வரும்போதெல்லாம் இப்படி பண்ண உடனே மண்ணு கீழே விழுந்த உடனே அந்த கிணத்துக்குள்ள மண்ணு ரொம்ப இது ஒரு படி ஸ்டெப் அப் பண்ணி நின்றுடுச்சு. ஜம்ப் பண்ணி அப்படி நின்றுடுச்சு. அப்படியே நிற்கும் பொழுது என்னதான், மண்ணு விழ இது மேல கொஞ்சம் மேல வர மண்ணு வர இப்படியா அது மேல வந்துடுச்சு. இது என்ன பண்ணினாலும் அந்த உடம்ப உழுக்கிறத நிறுத்தவே இல்லை, முயற்சியை நிறுத்தவே இல்லை, அவங்களும் கொட்டுறத நிறுத்தவே இல்லை. அவங்க மண்ணள்ளி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இது இங்க என்ன நடக்குதுன்னு கூட அவங்க கவனிக்கல. அப்புறமேட்டு பார்த்தாக்கா அந்த கழுதை படிப்படியா மேல முகம் வருது, உடம்பு வருது, காலம் வந்துருச்சு, அந்த கிணறு ரொம்பிருச்சு. இப்ப கழுதை மண்ணு மேல நிக்குது. அது உயிர் பழிச்சிருச்சு. அது உயிரோட அந்த கிணத்தை தாண்டி மேல வந்துருச்சு. இப்படியா நம்மளுக்கு ஒரு கதை சொல்லப்படுகிறது. இந்த கதையில நாம என்ன நாம பார்க்கிறோம், நமக்கு வர்ற மாதிரியே ஒரு ஆபத்தான சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை, வீழ்ச்சியான சூழ்நிலை அந்த கழுதைக்கும் எதிர்பாராம போச்சு. வந்த பிற்பாடு அது தன்னுடைய சவாலை தானே சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை வந்தது மட்டும் இல்ல, ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலையும் அந்த விவசாயி அந்த கழுதையை விட்டுட்டான். நல்லா கவனிக்கணும். ஆனா அது என்ன பண்ணுச்சு, சரி மண்ணு கொட்டுறாங்க, நான் இங்கே நீப்பேன், அடுத்தது ஒரு 15-20 நிமிஷத்துல நான் இதுல புதை உண்டு சாவேன் அப்படிங்கிற சிந்தனைய அது ஏத்துக்கல. நான் ஏதாவது செய்வேன், எனக்கு ஒரு மார்க்கம் ஒண்ணு கிடைக்கும், எனக்கு ஒரு வழி ஒண்ணு கிடைக்கும், நான் பிழைப்பேன், ஏதாவது ஒண்ணு செய்வேன். அப்போ அது என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா, மண்ணு விழுந்த உடனே அந்த மண்ணை அப்படியே இருக்கிற மாதிரி அனுமதிக்கல. ஏதோ ஒரு பாதிப்பு நம்ம மேல விழுந்தாக்கா நம்ம அதை அனுமதிக்க கூடாது, உடனே அதுல இருந்து சட்டுன்னு வெளியே வந்துடணும். அதை தான் இந்த கழுதை செஞ்சது. அதை செஞ்சது என்ன செஞ்சுச்சு, அது திரும்ப திரும்ப செஞ்சது, ஒரு முறையும் செஞ்சது.
அது மாதிரி செய்யறது அதுக்கு எளிதானதாக இல்லை, சுலபமானதாக இல்லை. அதனால வலி இருந்தது, பயம் இருந்தது. அந்த 8 மாச கர்ப்பிணி நாம யாருன்னே அவங்களுக்கு தெரியாது, முன்ன பின்ன அறிமுகம் இல்லை. இருந்தாலும் கூட இவ்வளோ அளவுக்கு பொறுப்பா, பாசமா, இரக்கமா, எனக்கு உடம்பு சரியில்லாத போயிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு அவங்க வலி கூட தெரியாம தோட்டி விட்டு கால் தொடச்சி விட்டு இந்த மாதிரி பண்றாங்களே. 8 மாச கர்ப்பிணியே அவ்வளோ அளவுக்கு அவங்களுக்கு சில சிரமங்கள் இருக்கு, இருந்து கூட உக்காந்து என்ன சுத்தம் பண்றாங்களே இப்படின்னு சொல்லிட்டு அதுல ரொம்ப நெகிழ்ந்து போறாங்க இந்த அம்மா. இந்த லேடி, இந்த கார்ல வந்த லேடி சாப்பிட்றவங்க பண்ணாங்க. சரி கேட்டது வந்தது, சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே அந்த பணிப்பெண் அவங்க ஹோட்டல்ல என்ன பண்ணாங்க, எவ்வளவு பில்லுன்னு கொண்டாந்து வைக்கிறாங்க. உடனே இந்த அம்மா என்ன செய்யறாங்க, ஒரு 500 ரூபாய் நோட்டை அதுல வைக்கிறாங்க. சரின்னு அவங்க போயிட்டு கவுண்டர்ல கொடுத்து உள்ள போய் காசு கொடுத்துட்டு மீதி சில்லறை வந்து பார்க்கும்போது பார்த்தா இந்த லேடி அங்க இல்லை, சேஞ்ச் வாங்கறதுக்கு இல்லை. அந்த துண்டு பார்த்தாக்கா இவங்க குச்ச துண்டுல ஒரு சின்ன கடிதம் இருக்கு. அந்த கடிதத்தை எடுத்து பார்த்தாக்கா அதுல கூடவே ஒரு 2000 ரூபாய் வேற இருக்கு. இந்த இது உனக்கு தான், நீ எடுத்துக்கோ. நீ எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சீனாக்கா இத மாதிரி தேவையில உள்ளவங்களுக்கு நீ உதவி செய்ய. எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் உதவி செஞ்சாரு, எதையும் எதிர்பார்க்காம உதவி செஞ்சாரு, அதை நான் செய்யணும்னு அவர் கேட்டுக்கிட்டாரு. அதனால நான் இப்ப உங்களுக்கு செஞ்சேன். யாராவது தேவையில இருந்தாங்கன்னு சொன்னா நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த அன்பு சங்கிலி உங்களோட முடிஞ்சிடாம பார்த்துக்கங்க அப்படின்னு மட்டும் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது. கூடவே 2000 ரூபாய் இருந்தது. அந்த லேடி எடுத்துக்கிட்டு ஒரு நிமிஷம் அந்த கடிதத்தை வாசிச்சுட்டு, அந்த அன்பு சங்கிலி நம்மளோட முடிஞ்சிடக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறாங்க அந்த அம்மா அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு கொஞ்சம் சந்தோஷமா ஆயிடுச்சு. சொல்லிட்டு இப்படியும் மற்ற கஸ்டமரை அவங்க கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மற்ற கஸ்டமர் எல்லாம் கவனிச்சுட்டு அப்புறமேட்டு அவங்க லேட்டா ஆச்சு, அவங்க முடிகிற நேரம்னு வருதுன்னு ஒரு 10-10:30 ஆச்சு. ரைட்டு, அவங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போன உடனே அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க, அந்த அம்மாவை பற்றி யோசிச்சு பார்க்குறாங்க, அவங்க தனக்கு செய்த உதவியை பற்றி யோசிச்சு பார்க்குறாங்க. யோசிச்சு பார்க்குற அதே நேரத்தில் அவங்களுக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. இப்போ பிரசவத்துக்கு காசு இல்லையே, அதுக்காக என்னுடைய கணவர் யாராருக்கிட்டேயோ போயிட்டு கடன் கேட்டாரு, அவங்கெல்லாம் கொடுக்கலையே, அவங்கெல்லாம் கொடுக்காததுனால இவர் மீண்டுமா திரும்பி என்கிட்ட யாரும் கொடுக்கல, நாம இந்த பிரசவத்துக்கு உண்டான செலவெல்லாம் எப்படி செய்ய போறோம்னு கஷ்டப்பட்டாரு, இப்போ நமக்கு இந்த இடத்துல இந்த அளவுக்கு பணம் வந்துருச்சு அப்படிங்கிறத நினைச்சு பார்த்து இந்த லேடி ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. சரி சந்தோஷமாயிட்டு வீட்டுல வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரின்னு போய் படுக்கை அறையில கணவனுக்கு பக்கத்துல படுக்கிறாங்க. கணவனு பக்கத்துல படுத்த உடனே சொல்றாங்க, ஏங்க நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம், ஒரு நல்ல விதமா நமக்கு ஒரு இது நடந்திருக்கு, காசு எனக்கு கிடைச்சிருக்குது, அதனால பிரசவம் செலவு நம்ம நல்லா பார்த்துக்கலாம், நமக்கு நல்ல மாதிரியா ஒரு குழந்தை பிறக்க போகுது, அதுக்காக நம்ம சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா கமலக்கண்ணன் அப்படின்னு சொல்லி அந்த லேடி கேட்குறாங்க. அவருடைய கணவன் பேரு அதே கமலக்கண்ணன். இப்படி ஒரு கதையை நம்ம பார்க்கணும். இந்த கதையை பார்க்கும் பொழுது சில நிகழ்ச்சிகள் நம்ம மனசுல நிற்குது. அதாவது கமலக்கண்ணன் அந்த பெண்மணிக்கு செய்த உதவி, அந்த பெண்மணி இந்த பிரெக்னன்ட் லேடிக்கு செஞ்ச உதவி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது நம்ம கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஏன் இப்படி ஒரு சமுதாயம் இருந்தா எப்படி இருக்கும், நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நமக்கு நல்லா இருக்கு. அப்படின்ற வர்றது மட்டும் இல்லை, நாம ஒரு உதவி ஒருத்தவங்களுக்கு செய்யும்போது அது நமக்கு திரும்பி வரும். நாம இந்த சமுதாயத்துக்கு ஒரு உதவி செஞ்சா அந்த சமுதாயம் நமக்கு உதவி செய்யும். நாம ஒருத்தருக்கு உதவி செஞ்சா அது எப்படியாவது நமக்கு எங்கேயோ ஒரு வகையில நமக்கு திரும்பி வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிற ஒரு சூழ்நிலையை நமக்கு தெரியுது. ஆனா இன்னைக்கு சமுதாயத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னா ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பு இல்லை, இரக்கம் இல்லை யாருக்குமே. அந்த பிரச்சனை பள்ளிக்கூடத்துல இருக்கலாம், அலுவலகத்துல இருக்கலாம், வீதியில இருக்கலாம், அடக்குமுறையா இருக்கலாம், ஒடுக்குமுறையா இருக்கலாம், வன்கொடுமையா இருக்கலாம், ஊழலா இருக்கலாம், அராஜகமா இருக்கலாம், எதுவோ வேணாலும் பார்த்துக்கிட்டே வந்தாக்கா
ஒரு 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 அளவில் நம்ம டிவியில் சொல்லக்கூட பார்க்குறோம். கண் இல்லாத பையனை ஒருத்தர் வந்து ஆசிரியர் அடிக்கிற மாதிரியெல்லாம் பார்க்குறோம். நம்ம அது என்னன்னே புரியல நமக்கு. என்னன்னே என்ன ரூட் பாருங்க. அன்பு இல்லை, இரக்கம் இல்லை. அப்போ எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா கூட பயங்கரவாதம் தீவிரவாதம்னு பார்த்தா கூட இரக்கம் இல்லை, அன்பு இல்லை. அப்போ நம்மளுக்கு அன்புனால ஒரு வழி இருக்குங்கிறதே வந்து யாரும் நம்ப தயாரா இல்லை. இரக்கத்தினால அது ஒரு வழி கிடைக்குங்கிறது யாரும் ஏற்க தயாரா இல்லை. ஆனா இப்போ நாம அப்படி ஒரு வழி இருக்குதுன்னு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம நாட்டுல பல பிரச்சனைகள் இருக்குது. நிறைய பேர் ஏழ்மையோட இருக்கிறாங்க, நிறைய பேர் வந்துட்டு அபலைகளா இருக்கிறாங்க, விதவைகளா இருக்கிறாங்க, அனாதைகளா இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் உதவி தேவைப்படுது. இப்படியான ஒரு சூழ்நிலையில பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனை என்னன்னா பிரிவினை சுவர்கள் இருக்கு, லாங்குவேஜ் இருக்குது, காஸ்ட் பிரச்சனை இருக்கு, பார்ட்டி பிரச்சனை இருக்கு. இப்போ இந்த மாதிரி சமய அடிப்படையில சாதி அடிப்படையில எல்லாம் பிரிவு இருக்கு, கட்சிகள் அடிப்படையில பிரிவினை இருக்கு, இன உணர்வு அடிப்படையில கூட பிரிவினைகள் வர பிரிவினைகள் வரும் பொழுது என்னது மோதல் போக்கு வருது. இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அடுத்த ஆபத்து நிலைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது. அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு கவலையும் கண்ணீரும் தான் தருகிறதுன்னு புரிகிற அதே நேரத்துல நாம வந்து ஏன் அன்பு வழிக்கு நம்ம திரும்பக்கூடாது, அன்பு சங்கிலி வழிக்கு ஏன் திரும்பக்கூடாது, அன்பு சங்கிலி நம்மளோட நிற்கக்கூடாதுன்னு ஏன் நாம நினைக்க கூடாது? ஆகவே நம்மளுக்கு ஒரு புதிய சிந்தனையாக இதை ஏற்றுக்கொள்ளுமாறு நம்ம கேட்டுக்கிறோம். இப்போவே இன்னைக்கு இதை தொடரணும். ஒரு உதவி தேவையானவங்களுக்கு ஒரு உதவி. இது ஒரு எளிமையான ஒரு விஷயம், நம்மளால முடியும். அதை நம்ம துவக்கி செஞ்சோம்னா நம்ம சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் படிப்படியாக மெதுவாக குறையும். அமைதியான சமுதாயம், சமாதானமான சமுதாயம், சந்தோஷமான சமுதாயம் விளையும். சந்தோஷமாக நம்ம வாழ்வதற்கு கடவுள் நம்மளை படைத்திருக்கிறார். நன்றி, வணக்கம்.